மீக 6வது அதிகாரம் 6வது வசனத்திலே, என்னத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன்? என்னத்தை கொண்டு நான் என்ன கொண்டு வரலாம், என்ன கொண்டு வரலாம் இப்படின்னு கேட்கும் போது கர்த்தர் 8வது வசனத்திலே சொல்லுகிறார், வாசியுங்கள். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் இவங்க ஆண்டவர் நான் என்னத்தை கொண்டு வர, ஆண்டவர் சொல்றார், எனக்கு நான் கேட்கிறத கொண்டு வாப்பா, நான் வேற என்னத்தை உன்ட்ட கேட்கிறேங்கிறார். நான் ஆடு கொண்டு வரவா, நான் மாடு கொண்டு வரவா, நான் தகன பலிகளை கொண்டு வரவா, 1 வயது கன்றுக்குட்டியை கொண்டு வரவா, அது கொண்டு வேற வேண்டாம்பா. நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையா நீ நடக்கிறத விட நான் வேற என்னத்தை கேட்கிறேன், நான் என்னத்தை தரேன், நான் வேற என்னத்தை கேட்கிறேங்கிறார். ஆமென். எனக்கும் தேவனுக்கும் நடுவே ஒரு சுவர் இருக்குமானா நான் இங்க இருந்து போடுற அத்தனை சத்தமும் வேஸ்ட். அது சும்மா ஓசையுள்ள கைத்தாளம் போல இருக்கும், அவ்வளவுதான். அது போலதான் இன்று ஆராதனையில நம்ம இவ்வளவு நேரம் இருந்ததை தேவன் அங்கீகரிக்கவில்லை என்றா நம்ம சும்மா இருந்துட்டு போனோம், அவ்வளவுதான்.